வணக்கம், என் பேர் உமாச்சந்திர தமிழரசன். குழந்தை சுவாதி. நாங்கள் இன்றைக்கி சேமியா பீஸா செய்ய போகிறோம். இதில் உள்ள என்னென்ன ஐட்டமோ நாங்கள் அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கேரட், தக்காளி, அப்புறம் கோஸு, அப்புறம் வெங்காயம், கரம் மசாலா, மிளகுத்தூள், 2 முட்டை, கொஞ்சம் நெய் எடுத்துருங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறேன். அடுத்தது தக்காளி, கோஸ் கொஞ்சம், அடுத்தது கேரட். கேரட் லைட்டாக போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். சில்லி கொஞ்சம் போட்டுக்குவோம். அடுத்தது பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்குவோம், அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அடுத்தது 2 முட்டையை உடைச்சி நான் போட போகிறேன். அதை நல்லா அடிக்கணும். நல்லா அடிச்சுக்கணும், சரியா? அடித்தோடனே லைட்டாக உப்பு, சரியா? உப்பு போட்டு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அதனோட சேமியா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும். சேமியா கொஞ்சம் லைட்டாகவே போட்டுங்க. நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய போடுங்க. நான் இப்போ கொஞ்சமாக செஞ்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுங்க. கரம் மசாலா இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறது, குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் சேர்த்துக்குவோம். அடுத்தது இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம சேமியா பீஸா மாதிரி செய்யணும். நெய் வந்து கொஞ்சம் வாசனைக்காக, சரியா? தவா ஹீட் ஆகிடுச்சு. இனி நம்ம செஞ்ச போட்டு எடுக்க வேண்டிய வேலை தான். இது செஞ்சோன்னே திருப்பி போட்டோம்னா பீஸா ரெடி. கொஞ்சம் லைட்டாக ஃபயர் வச்சுக்குவோம். ரொம்ப சூடாகுனா அது ஒரு வாசம் அதிகமாகிடும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற வேலை தான். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? பீஸா ரெடி. இப்போ நான் பீஸா செஞ்சுட்டேன். இதை டேஸ்ட் பண்ணி பாருடா, சரியா? எப்படி இருக்கு? டெலிஷியஸாக இருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? இப்போல்லாம் கரெக்டாக இருக்கா? இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஈஸியாக செஞ்சு ஈஸியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடியது. எக்கு ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களுக்கு அவசியம். அது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியம். நன்றி.